உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 3 முறை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. காட்டு மரங்களுக்குள்ளே காட்டு மரங்களுக்குள்ளே அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக இருக்கிற இடத்தில் கண்களை மூடி ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல கொஞ்சம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்க எனக்கு உதவி செய்யும். நீங்கள் பேசுங்க. சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் கேட்ட ஆண்டவர் பேசுவார். எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை தாங்கப்பா. எங்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தருகிற தேவன். எங்கள் போதகரை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே அவரை பலப்படுத்தும். அவர் வாயிலிருந்து நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். சொல்லுங்க, கர்த்தர் உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவரே, அடியனை பலப்படுத்தும். நீர் அடியனுடைய வாயில வைத்திருக்கிற வார்த்தைகளை பேச உதவி செய்யும். உம்முடைய ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள், உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், கட்டுகிற வார்த்தைகள், ஆற்றுகிற வார்த்தைகள் வெளிப்படட்டும். உம்முடைய ஜனத்தை மெய்யாய் நீர் சிநேகிக்கிறீர். உம்முடைய பாதத்திலே உட்கார்ந்து அவர்கள் போதனை அடைவார்கள் என்று சொன்னது போல உம்முடைய வார்த்தையினால் திருப்தி அடைவார்கள். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். இந்த செய்தியை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உன்னத பாட்டு ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம். நேசர் மணவாட்டியாகிய சபையை வர்ணிப்பதும் மணவாட்டி மணவாளனாகிய இயேசுவை வர்ணிப்பதும் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். இதை ஆவிக்குரிய விதத்தில் நாம் விளங்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். அநேக சத்தியங்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த மணவாளன் நேசர், அவரை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மணவாட்டியை புகழ்கிறார். பாருங்கள், முள்ளுகளுக்குள்ளே 2ஆம் வசனம், லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். சபையை வர்ணிக்கிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எப்படி இந்த முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் இருக்கோ, பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், துன்பம், நெருக்கம், இதுக்கு நடுவில் ஒரு தேவ பிள்ளை லீலி புஷ்பம் போல இருக்கிறார்கள் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து வர்ணிக்கிறார். அல்லேலூயா. அப்படியே என் குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், நான் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமா இருக்கிறேன்னு முதல் வசனத்தில் சொல்றார். முதல் வசனத்தில் தன்னை இப்படி அடையாளப்படுத்திய நம்முடைய நேசர், அவர்தான் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பம். அவர் தன்னை இவ்விதமாக நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார், அறிமுகப்படுத்துகிறவர். நம்மை சொல்லுகிறார், அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், நாம் முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற அந்த லீலி புஷ்பம் எப்படி இருக்கும் அது போல உலகத்தில், பாவிகள் நிறைந்த உலகத்தில், போராட்டம் நிறைந்த உலகத்தில், கலகங்கள் நிறைந்த உலகத்தில், சமாதான குலைச்சல்கள் நிறைந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகள் இரத்தத்தால் முத்திரை போடப்பட்டு சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் அப்படி இருக்கிறார்கள் என்று கர்த்தர் நம்மை வர்ணித்து சொல்லுகிறார். காட்டு மரங்களுக்குள்ளே, இப்ப மணவாட்டி மணவாளனை சொல்றார். நேசரை குறித்து சொல்லப்பட்டது 3வது வசனம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ, காட்டு மரங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பு உள்ளது.
நிழல் கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த கிட்சிலி மரம் நிழல் மட்டுமல்ல, கனியும் சுவை உள்ளது. ஆமென். இந்த பழம் வேற ஒன்றும் இல்லை, ஆப்பிளை தான் சொல்லியிருக்கு. கிட்சிலி மரம் ஆப்பிள், அந்த ஃப்ரூட் எவ்வளோ எல்லாருக்கும் விருப்பமாக இருக்குது. அந்த கிட்சிலி மரம், அந்த ஆப்பிள் ட்ரீயை தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மரம், அதுக்கு மரத்துக்கு ஒப்பனையா நேசர மணவாட்டி புகழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். கசந்து போன வாழ்க்கை சிலருடைய வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, கசந்த தண்ணீர். ஸ்தோத்திரம். அந்த இயேசு என்கிற மரம் வெட்டப்பட்டு அந்த தண்ணீரிலே போடப்படும் போது இந்த தண்ணீர் மதுரமாகிறது போல சிலுவையில் நமக்காக ஒரு மரம் வெட்டப்பட்டது. கல்வாரி சிலுவையில், கொல்கதா மேட்டில் நம்முடைய நேசர் வெட்டப்பட்டார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் சுவையுள்ள வாழ்க்கை வாழலாம், ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழலாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார், அந்த நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன். எப்படி காட்டு மரத்தில் ஒரு ஆப்பிள் ட்ரீ ரொம்ப அது தனித்துவம் உள்ளதோ, அதை எல்லாத்தோட கம்பேர் பண்ணலை, அதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு. நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் தனி சிறப்புள்ளவர். 10 1 11 அவரை வைக்க முடியாது. எல்லாருக்கும் கொடுக்கிற இடத்தை அவருக்கு கொடுக்க முடியாது. ஈடு இணையற்ற தேவன், ஒப்பற்ற தேவன். ஆமென். அவரை போல ஒரு சிறந்த தேவன் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த இயேசுவை போல ஒரு பாசமுள்ள தெய்வம் கிடையாது. இந்த இயேசுவை போல நம்மை வழி நடத்துகிற ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கொடுக்கிற இடத்தை அவருக்கு கொடுத்தால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு ஒரு தனி இடத்தை, நம்முடைய இதயத்தில் முதல் இடத்தை அவருக்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கு. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம். அது மாதிரி இந்த உலகத்துல நம்மை வழி நடத்த 33 கோடி தேவர்கள் என்று சொல்றாங்களே, அவைகளை போல அல்ல, இவர் தனி சிறப்புள்ளவர், உயிருள்ளவர். இவருக்கு ஈடா இணையா எவரையுமே நம்ம வைக்க முடியாது. இயேசுவுக்கு இணையா ஒருவரை இந்த உலகத்துல கம்பேர் பண்றதுக்கு யாருமே தகுதி கிடையாது. அவர் ஈடு இணையற்றவர், ஒப்பில்லாத நேசர். அவருக்குரிய இடத்தை நாம் அவருக்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நேசரின் நிழல்ல வாஞ்சியா உட்காருகிறேன். இந்த நேசருடைய நிழல் எப்படிப்பட்டது? அந்த கனி என் வாய்க்கு மதுரமா இருக்கு. இதுல உட்காரணும், நிலைத்திருக்கணும். இது நிழல் என்று சொல்லும் போது அந்த நேசருடைய நிழல்ல உட்காருகிற அனுபவம். இந்த செய்தியின் தலைப்பு, நீங்கள் யாருடைய நிழலில் வாழ்கிறீர்கள்? ஹூஸ் ஷேடோ ஆர் யூ லிவிங் அண்டர்? யாருடைய நிழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? நம்ம யாருடைய நிழல்ல வாழணும்? இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிற செய்தி அதுதான். நேசருடைய நிழல்ல உட்காரணுமா? மணவாட்டியாகிய சபை வேற நிழல்ல நம்ம போய் சாய்ந்திருக்க கூடாது. நேசருடைய நிழல்ல சாய்ந்திருக்கணும். அப்படி சாய்ந்து கொள்ளும் போது, அந்த நிழல்ல நம்ம நிலைத்திருக்கும் போது கனிகள் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. கனிகள் என்று சொல்லும்போது ரட்சிப்பு, கிருபை, ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சி, ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் நம்முடைய நேசரிலிருந்து நமக்கு வருகிற கனி. அந்த நிழல், அந்த கிச்சிலி மரமாகிய நேசர் இயேசுவின் நிழல்ல நம்ம சாய்ந்திருந்தால், அந்த நிழலில் நாம் நிலைத்திருந்தால் கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து இயேசு ஒப்பற்றவர், ஒப்பற்றவர். 91ஆம் சங்கீதத்திலே நாம் வாசித்தது போல முதல் வசனம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில், எல்லாரும் சொல்லுங்க, சர்வ வல்லவருடைய. இந்த நேசருடைய நிழல் சர்வ வல்லவருடைய நிழல். இந்த நேசருடைய நிழல் சர்வ வல்லவருடைய நிழல். இதிலே நாம் தங்க வேண்டும்.
இந்த சர்வ வல்லவருடைய நிழலுக்குள் இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனால் கர்த்தர் நம்மை திரும்பவும் உயிர்ப்பிப்பா. கர்த்தர் மறுபடியும் நம்மோடு பேச ஆரம்பிப்பா. ஏனென்றால் இது நேசருடைய நிழல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நேசருடைய நிழல் இது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. இங்க பாதுகாப்பு உண்டு, இளைப்பாறுதல் உண்டு, திருப்தி உண்டு. இந்த மரம், கிச்சிலி மரம், நேசரை குறிக்கிறது, கிறிஸ்து இயேசுவை குறிக்கிறது. இந்த மரத்திலே வரும்போது, அந்த நிழலுக்கு நாம் வரும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். 91ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களை பாருங்கள். இரவுல பயங்கரம் நடக்கு, பகல்ல அம்பு எய்றான், பிசாசு தாக்குதல் நடத்துறான். வேலை ஸ்தலத்தில் தாக்குதல், படிக்க போகிற இடத்துல தாக்குதல், ஊழியம் செய்கிற இடத்துல தாக்குதல்கள், பிசாசு தாக்குதலை தொடுக்கிற அம்பு, சோர்வு என்கிற அம்பு, பலவீனம் என்கிற அம்பு, வியாதி என்கிற அம்பு, இதெல்லாம் பகல்ல எய்றான். இருளில் நடமாடும் கொள்ளை நோய், கண்ணுக்கே தெரியல, இருட்டில் எதுவுமே தெரியாது, திடீர்னு அஃபெக்ட் ஆகுது ஏதோ ஒரு கொள்ளை நோய். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். இதுக்கெல்லாம் நம்ம பயப்படாம இருக்கணும்னா சர்வ வல்லவருடைய நிழல்ல இருக்கணும். வலது கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே நேசருடைய நிழல்ல நிலைத்திருக்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அதான் பாதுகாப்பு. 7 விதமான நிழல்களை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன். அதுல முதலாவது நிழல் நேசருடைய நிழல் அல்லது சர்வ வல்லவருடைய நிழல். இந்த நிழலில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். இந்த நிழல்ல இருந்தா பொல்லாப்பு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது. இந்த நிழல்ல வாழ்கிறவர்களுக்கு சிங்கம் எதிர்பட்டு வரும், விரியன் பாம்பின் விஷம் நிறைந்த பொல்லாத மனிதர்கள் எதிர்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து, எல்லாரும் சொல்லுங்க, நீ பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆமென். நடக்கணும், அடுத்தது மிதிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, முதல்ல நடக்க பழக்கிறார், அதுக்கப்புறம் மிதிக்கவும் கர்த்தர் பலன் தர்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதிர் வல்லமைகளை அதுக்கு மேல நடக்கணும். பேதுரு இயேசுவை போல கடல் மேல் நடந்தான். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகத்துக்கு மேல உள்ள போயிடக்கூடாது. இயேசுவை பார்க்காம பிரச்சனையை பார்த்தான், அலைய பார்த்தான், உள்ள மூழ்கிறான். இதுக்கு மேல நடக்கணும். போராட்டத்துக்கு மேல, பிரச்சனைகளுக்கு மேல, வியாதிக்கு மேல நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அப்படி மேல நடந்து மிதித்து போடுவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை ஒன்றுமில்லாம நீ ஆக்கிடுவேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். எதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்குதோ அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தம்முடைய நிழலுக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நிழல்ல வாழுகிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம், அடைக்கலம் கிடைக்கு. உட்கார்ந்துடணும், நிழல்ல வந்து அப்படி நின்றுட்டு போகக்கூடாது. சபையில வந்து ஒரு நாள் தலையை காண்பித்து போறதில்லை, சபையில நிலைத்திருக்கணும். அதான் உட்காருகிற அனுபவம், நிழல்ல வாழ்கிறது. ஸ்தோத்திரம். இந்த நிழலுக்குள் இருந்தால் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தீய சக்திகள் நம்மளை ஜெயிக்க முடியாது, சாத்தானுடைய அம்புகள் நம்மை தாக்க முடியாது. எந்த விதத்தில் சத்துரு எதிர்த்தாலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆமென். இந்த நேசருடைய நிழல்ல வந்து உட்காருங்க, அவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுங்கள். அதான் நேசரின் நிழல். உங்க வாழ்க்கையில் பிரதான இடத்தை அவருக்கு கொடுங்கள். மத்தேயு 6:33, முதலாவது எதை செய்றீங்களோ செய்யலையோ காலையில் எழும்பின உடனே தேவனை முதல்ல சந்திக்கணும். ஆமென். அவரோட ஒரு என்கவுண்டர் உண்டாகணும், அவரோட ஒரு சந்திப்பு நடக்கணும். அந்த நேரத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அதான் நேசருடைய நிழல்ல இருப்பது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சனிக்கிழமை உபவாச ஜெபம், வாக்குத்தத்த ஆராதனை, நேசருடைய நிழல்ல வந்து உட்காருகிற அனுபவம். இந்த நிழல்ல வந்தாச்சுன்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஆசீர்வாதமா மாறிடும்.
ஹல்லேலூயா. இந்த நிழலுக்குள் நீங்களும் உங்கள் குடும்பமும் வர வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த நிழல்ல இருக்கிறவங்களை ஆண்டவர் விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனாராம். விருந்து சாலைனா சபை. அந்த நிழலுக்குள் இருக்கிறவங்க தான் நீங்கள் வந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா பிரசங்க நேரம் தூக்கம் தான் வரும். அந்த நிழல்ல வாழுகிறவங்க வசனத்தை வெளிப்பாக கேட்பாங்க. அந்த நேசருடைய நிழல்ல இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விருந்த கொடுப்பார். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் வந்து ஒரு விருந்து, கல்யாண விருந்து. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். பைபிள் ஸ்டடி அது வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு ஆராதனைகளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செய்திகள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரியாணி மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடும். ஆண்டவருடைய வார்த்தை எச்சரிக்கும், தீர்க்கதரிசன வார்த்தை வரும், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் வரும், கட்டுகிற வார்த்தை வரும், உணர்த்துகிற வார்த்தை வரும். ஏன்னா இதில் தான் எல்லா க்ரௌடும் இருக்குது. ஆமென். அதனால கர்த்தர் அப்படி பேசுவார். வந்திருக்கிற ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள் தான் வரும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ அந்த நிழலுக்குள் வரும்போது விருந்து சாலையாகிய சபைக்குள்ள கொண்டு வந்து நம்மளை வசனத்தினால் நிரப்புகிறார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. ஒரு அன்பின் கொடி பறக்கும். அதான் சிலுவையின் கொடி. அல்லேலூயா. இந்த அன்பின் கொடி தான் சபையில் பறக்கணும். குடும்பத்தில் அந்த நேச கொடி இது வரும்போது அந்த நிழல்ல நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த நிழல்ல இல்லாதவங்க வீட்டில் குடும்பத்தில் அந்த அன்பின் கொடி பறக்காது. நேச கொடி. அவருடைய அன்பு யாரிடத்தில் இருக்குன்னா அவர் நிழலுக்குள் இருக்கிறவர்கள். அந்த நிழலுக்குள் வாழ பழகுங்கள். அந்த நிழலுக்கு வெளியில போயிடக்கூடாது. ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லைக்குள் நாம் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நேசருடைய நிழல் உன்னதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. செட்டையின் மறைவில், செட்டையின் நிழல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிழல் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த நிழல்ல நீங்க வாழ கற்றுக்கொண்டு பழகும் போது கர்த்தர் உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் ஆண்டவர் தருகிறார். இந்த கிட்சிலி மரத்திலிருந்து வர்ற பழங்கள் நம்மை ஆற்றுகிறது. பிளஸிங் பாருங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உம்முடைய ஸ்தோத்திரம் திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிட்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள். சொல்லுங்க, கிட்சிலி பழங்களால் என்னை. இந்த இயேசு கிறிஸ்து நேசர். அவரிடத்தில் வருகிற கனி நம்மை ஆற்றுகிறது. இந்த வேத வசனங்கள் உங்களை ஆற்றுகிறது. உலகம் உங்களை காயப்படுத்தி அனுப்பும். ஆண்டவர் உங்களை இந்த கனியை கொடுத்து ஆற்றுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களை ஆற்றுகிற ஊழியம். எந்த நிலையில் வந்திருக்கிறீங்களோ அந்த நிலையில் ஆண்டவர் பேசுவார். ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தலையில் பிரச்சனைனா கையில் ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. ட்ரீட்மெண்ட் தலைக்கு தான் எடுக்கணும். என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற மருந்து. அது போல என்ன சூழ்நிலையோட வந்திருக்கிறீங்களோ அதுக்கேற்ற வார்த்தையை தான் கர்த்தர் தருவார். விசுவாசித்த ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ள நம்ம வாழ்ந்து பழகணும். ஸ்தோத்திரம். அது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு மிக பிரதானமான முக்கியமான ஆசீர்வாதங்களிலே ஒன்று. ஆண்டவருடைய செட்டையின் நிழலுக்குள்ள வந்து பாருங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். வேற நிழலுக்குள்ள போயிடாதீங்க. கர்த்தருடைய நிழல்ல வாழுகிறவர்களுக்கு கர்த்தர் என்றென்றும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். அவருடைய நேசத்தால் நான் சோகமானேன். இந்த அன்பில் தான் நம்ம மிதக்கணும் ஒவ்வொரு நாளும். ஸ்தோத்திரம். இந்த அன்பினால் நாம் நடத்தப்படணும். ரெண்டாவது நிழல் பிசாசின் நிழல், சாத்தானுடைய நிழல். இது எப்படிப்பட்ட நிழல்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். இந்த நிழலுக்குள்ள ஏவாளும் ஆதாமும் போயிட்டாங்க. ஆண்டவருடைய நிழல்ல இருந்தவர்கள் இந்த நிழலுக்குள் போன போது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை. பிசாசு சொல்ற வார்த்தையை நம்புறா ஏவாள். ஆண்டவர் இப்படிலாம் சொன்னாரு,
நீ இப்படி செஞ்சா இப்படி ஆயிரலாம், இந்த பழத்தை சாப்பிட்டு பார், நன்மை தீமை அறிந்து நீ தேவர்களை போல மாறும், கண்கள் திறக்கப்படும். இப்படி சொன்னோன்னே இவன் கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தையை டவுட் பண்றான். என்னைக்குமே ஆண்டவுடைய வார்த்தையை சந்தேகிக்க செய்பவன் பிசாசு. கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சந்தேகிக்க செய்கிறவன் பிசாசு. இவன் சொன்னதை டவுட் பண்ணல, இவன் சொன்னதை கேட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சந்தேகித்தா பாருங்க, பிசாசுடைய நிழலுக்குள்ள போயிட்டான், குயிக்கா கொண்டு போயிட்டான். சந்தோஷம், சமாதானம், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை சீக்கிரமா இழந்து போக காரணம் என்ன? சாத்தானுடைய நிழல், சாத்தானுடைய நிழல். அப்படியே இந்த ஆசை தேவனுடைய வார்த்தையின் மீது சந்தேகத்தை கொண்டு வந்துருச்சு. அவளுக்கு இப்போ நம்பிக்கை இல்லை. ஒருவேளை இவ சொல்ற சர்ப்பம் சொல்றது சரியா இருக்குமோ, அந்த டவுட்ல தான் என்ன செய்யறான்? 6ஆம் வசனம், அந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, ஆண்டவர் அதை தொடாதன்னாரு. இவன் நல்லதுங்கிறா, ஆண்டவர் கெட்டதுன்னாரு. எப்படி இது நல்லதுன்னு இவ சொல்றா? சர்ப்பம் சொன்ன வார்த்தையை நம்பிட்டா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சந்தேகப்பட்டனால இப்போ இவளுக்கு எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் நல்லதா தெரியுது. இன்னைக்கு நிறைய பேர் செய்யற காரியங்கள் கெட்ட காரியம்லாம் நல்ல காரியமா தெரியுது. எல்லாம் செஞ்சிட்டு ஆண்டவர் நடத்தினார்னு வேற நம்ம சொல்லிடுவோம், ஆண்டவர் சொன்னார்னு இல்லை. நம்ம வாழ்க்கையில சில தீமையான காரியங்களை நம்ம செய்யும் போது யோசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுமா? அவள் சந்தேகித்து, இதுதான் இன்பம், பார்வைக்கு இன்பமா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, புத்திய தெளிவிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு, அவளுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவளுடைய பார்வையை பாருங்க, இப்படியெல்லாம் இருக்குன்னு அவ கண்டு, இன்னும் விளக்கம் கொடுத்தா டைம் இல்லை, நீங்கள் வேகமாக ஃபாலோ பண்ணி வாங்க என்று கண்டு அதை பறித்து புசித்து கொடுத்தாள். முதல்ல கண்டால், ரெண்டாவது பறித்தாள்னு போட்டிருக்கு, மூணாவது புசித்தாள், நாலாவது கொடுத்தாள். நல்ல விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகாது. ஆனால் ஆண்டவர் மேலே சந்தேகம் ஒரு டவுட்டோட தான் இதை செய்கிறான். சர்ப்பம் சொன்னதை நம்பி செய்கிறான். இவன் சாப்பிட்டதோட நிறுத்தலை, அவனுக்கும் அது என்ன செய்தது? தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவர் செய்கிற தவறு ஒரு குடும்பத்தில் அந்த நபரோடு போகாது, முழு குடும்பத்தையும் அஃபெக்ட் பண்ணும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அதனால தான் யோசுவா சொல்றான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் மட்டும் சேவிச்சா போதாது, நான் கரெக்டாக இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், இல்லை, என் வீட்டாரும் சேவித்தாதான் என்னால் அந்த பாதையில் நடக்க முடியும். 2 தீமோத்தேயு 4:10, தேமா என்பவன் நேசருடைய நிழல்ல இருந்து பிசாசுடைய நிழலுக்கு போயிட்டான். காரணம் என்ன? இப்பிரபஞ்சத்தின் மேல் அவனுக்கு இருந்த ஆசை. ஆண்டவரை விட்டே பிரிஞ்சிட்டான். பவுலை விட்டு பிரிந்தான் என்றால் கர்த்தரை விட்டு பிரிந்து போயிட்டான். தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். ஸ்தோத்திரம். ஏன்? அந்த நிழலுக்குள்ள போறான். ஏவாள் ஆதாமும் பிசாசுடைய நிழலுக்கு போயிட்டாங்க. தேமா பிசாசுடைய நிழலுக்குள்ள போயிட்டான். யோவான் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். அவரோடு 3 வருஷம் கூட இருந்த யூதாஸ் காரியோத்து பிசாசுடைய நிழலுக்குள்ள போனான். அந்த வீட்டில் பந்தி இருக்கும்போது, குஷ்டரோகியாகிய சீமோனுடைய வீட்டில் பந்தி இருக்கும்போது அவன் சொல்றான், இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு என்ன செய்யலாம்? கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் அதை விரும்பல, அவன் சொன்னதை உற்சாகப்படுத்தல. ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்துல நற்கிரியை செய்யும் போது உங்களை யாராவது தடுக்கிறாங்கன்னா அது கர்த்தருடைய செயல் அல்ல. யோவான் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீமோனின் குமாரனாய் யூதாஸ் காரியோத் அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, அவன் இருதயத்தை தூண்டான். அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டு இருக்கையில்
இருதயத்தை தூண்டப்படுது. அதான் பிசாசுடைய நிழல்ல இருக்கிறவங்க இருதயத்தை அவன் தூண்டிக்கிட்டே இருப்பான். எந்த நேரம் என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. தூண்டப்படுதல், ப்ரொவோக் பண்ணி விட்டுருவான் பிசாசு. அவங்க அதன்படி செயல்படுவாங்க, யோசிக்க மாட்டார்கள். 27ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது, யோவான் 13:27, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அழகா சொல்லப்பட்டிருக்கு. தூண்டுறான், முதல்ல இடம் கொடுத்தனால அடுத்து அந்த நிழலுக்குள்ள போய் தூண்டப்படுறான். இப்போ அவனுக்குள்ளேயே போயிட்டான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். ஒரு மனுஷன் உடனடியாக ஆண்டவரை விட்டு தூரம் போக மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்குள் புகுந்தான். இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். இப்பமும் அவன் மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு தான். இப்பொழுதும் அவன் மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸ்தோத்திரம். ஆனாலும் அவனால் மனம் திரும்ப முடியவில்லை. காரணம் பிசாசுடைய நிழல். அந்த நிழல்ல இருந்து அவனால் விடுபட முடியல. பேதுரு மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை பாருங்கள். உமக்கு இது நேரிடக்கூடாது, நீர் சிலுவைக்கு போகக்கூடாது. சில நேரம் நம்ம யோசனை, நம்ம பிளான்ஸ் எல்லாமே மனுஷிகத்தில் தான் இருக்கும். ஆண்டவுடைய காரியத்தை, ஊழியத்தை கூட மனுஷிகத்தில் நம்ம யோசிப்போம். அதுதான் தப்பாக போயிடும். உலக பிரகாரமாக யோசிக்கிறது, நம்முடைய மூளை அறிவிலிருந்து யோசிப்பது. பேதுரு சொன்னது ஒரு விதத்தில் சரியானது போல படும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த வசனத்தை வாசிங்க. மனுஷருக்கு, அதாவது தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சொல்லுங்க சிந்திக்கிறாய். நம்ம சிந்தனை எல்லாம் தேவனுக்கு ஏற்றதா இருக்கணும். அவருடைய நடத்துதலின்படி நம்ம சிந்திக்கணும். அவர் பார்க்கிற விதத்தில் நம்ம பார்க்கணும். இந்த நிழலுக்குள் போனவன் 3 முறை அவரை மறுதலித்தான். ஆனால் அவருடைய பார்வை பட்டு மறுபடியும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவனை மறுபடியும் கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அந்த நிழலுக்கு போனவன் மறுபடியும் வந்துட்டான். அவன் பேதுரு. நம்ம ஆண்டவருடைய காரியங்களை, ஆவிக்குரிய விஷயங்களை எப்படி அணுகுகிறோம், எப்படி அதை நாம் கையாளுகிறோம், தேவ சித்தத்தை அறியாம மனித சித்தத்தை முன்னிறுத்துவதுதான் பிசாசுடைய நிழல்ல இருப்பது. அந்த சாத்தானுடைய நிழலுக்குள்ள போகிறவர்களால் ஆண்டவருடைய சித்தத்தை அறிய முடியாது. அவர்களுடைய சொந்த சித்தத்தை முன்னிறுத்துவார்கள். ஆண்டவர் சொல்றார், சாத்தானுக்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை. ஆமே. கர்த்தர் கிருபை தருவீரா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நிழல்ல இருந்தா வெளியே வருவதற்கு உதவி செய்ய. ஆமே. 3வது மனித நிழல். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். 3வது ஒரு நிழல் மனிதனுடைய நிழல். இந்த நிழலை பாருங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசமாய் இருந்தவனும் அவர்களுடைய படுகொலியில் அகப்பட்டார். யாரு? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நாசியின் சுவாசமாய் இருந்தவன். எங்களுக்கு எல்லாமே அவன்தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் படுகொலியில் அகப்பட்டானா. எதில் அகப்பட்டான்? அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லியிருந்தோமே. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை வாசித்து பார்க்கும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஸ்தோத்திரம், இது சொல்லப்பட்டது யூதாவின் கடைசி ராஜாவாகிய சிதேக்கியாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய 2 பிள்ளைகளையும் நேபுகாத்நேச்சார் கொன்று போட்டான் அவன் கண்களுக்கு முன்பாக. அதற்கு பிற்பாடு அவன் கண்களையும் பிடுங்கி பார்வை இல்லாதவனாக ஆக்கிவிட்டான். இந்த இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவரை நம்புறதுக்கு பதிலா, அந்த நிழல்ல வாழ்றதுக்கு பதிலா, எங்க ராஜா எங்களை காப்பாற்றுவார், சிதேக்கியா காப்பாத்திடுவான், இவன் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன், ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவனை ரொம்ப நம்புறாங்க. எங்களுக்கு எல்லாமே அவன் தான். அதான் நாசியின் சுவாசம், எங்க உயிரே அவன் தான்ப்பா. அப்படி சொன்னவன் எங்க போயிட்டான்?
படுகுழியில் அகப்பட்டு விட்டான். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஸ்தோத்திரம். அருமையா சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற. அதுக்கு முன்னால ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறேன். கர்த்தரை விட்டு யார் விலகுவானா? மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறவன் ஒரு நாள் கர்த்தரை விட்டு விலகிடுவான். மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்ளுகிறவன் கர்த்தரை விட்டு ஒரு நாள் விலகுவான். அந்த மனுஷனுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று கர்த்தர் இந்த வசனத்தில் முடிக்கிறார். அந்த இருதயம் ஏன் அப்படி வருது? மனுஷனையே நம்பினா ஒரு நாள் கர்த்தரை விட்டு நம்ம விலகிடுவோம். அதான் அந்த வசனத்துடைய விளக்கம். மனுஷனை நம்பி நம்பி கர்த்தரை விட்டுறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். சிதேக்கியாவுக்கு என்ன நடந்துங்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். இதே சம்பவம் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை தேவ மனிதர்கள் சொன்னபோது ஜனங்கள் நம்பவில்லை. நாங்கள் நல்லா இருக்கோம், எங்களை ராஜா காப்பாற்றிடுவார், இவருக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, இவருக்கு பணபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, இவர் ராஜாவாச்சே, கர்த்தர் தானே ஏற்படுத்தினார் சிதேக்கியாவை, அப்போ இவர் காப்பாற்றிடுவார்னு ஜனங்கள் ரொம்ப அசால்ட்டா இருக்கிறாங்க. ஆனா அவனுடைய கண்களே பிடுங்கப்பட்டது. அவனையே அவன் பாதுகாக்க முடியாம போச்சு. இத மனித நிழல்ல வாழ்கிறவர்கள். அப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டதே என்று சொல்லி இந்த ஜனங்கள் புலம்புறாங்க. அது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய நிழலிலே எல்லா எதிர் வல்லமைகளுக்கு நடுவில், அதான் மற்ற தேசத்தில் உள்ள ஜாதிகளுக்கு நடுவில், ஜாதிகள்னு சொல்லும்போது மற்ற தேசத்தார், புறஜாதிகள், தேவனை அறியாத ஜனங்களுக்குள்ள நாங்கள் பிழைச்சிக்கிடுவோம், எங்களுக்கு ஒன்றும் நடக்காது, ஏன்னா எங்களை ராஜா காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னோமே. இப்போ இவனே சிக்கிட்டான் படுகொலியில். மனித நிழல்ல வாழ்கிறவர்களால் நீண்ட நாட்கள் சர்வே பண்ண முடியாது. அந்த யாரை நம்பி இருக்கிறாங்களோ அவங்க இல்லைங்கிற இடத்துக்கு வரும்போது இவங்களும் டவுன் ஆயிடுவாங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் யாரையும் சார்ந்திருக்க கூடாது, கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்பினா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவரையும் சார்ந்திருக்க கூடாது. 146ஆம் சங்கீதம் 3வது வசனம். பிரபுக்களையும் அழகா சொல்லப்பட்டிருக்கு. சிதேக்கியாவின் பிள்ளைகள் அவங்கள பிரபுக்கள், அவங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதீங்க. உங்களை பாதுகாக்க, உங்களை பராமரிக்க, உங்களை வழி நடத்த, உங்களை போஷிக்க இயேசு ஒருவரால் மட்டுமே முடியும். மற்ற எல்லாரும் யாருதான்? ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரன். பிரபுவா இருந்தாலும் சரி, அவரும் என்ன செய்ய முடியாது, நம்மளை பாதுகாக்க முடியாது. அவர் நம்மை பாதுகாக்க முடியாது. எவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டிருக்கு வசனம் பாருங்க. இந்த மனித நிழல்ல 2 பகுதிகள் இருக்கு. ஒன்று பிறரை நம்பி இருக்கிற ஒரு நிழல். 2வது நிழல் என்னன்னா, இந்த மனித நிழல்ல தன் பலமாகிய நிழல், தன்னைத்தானே நம்புறது. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அது எது வரைக்கும்? இந்த சரீரத்தில் பலன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த நிழல்லையும் நீங்கள் வாழ முடியும். இந்த பலன் குறையும் போது சோர்ந்து போயிடுவீங்க. இந்த பலன் குறையும் போது சிலர் பின்வாங்கியே போயிடுவாங்க. அப்போ முதல் பகுதி மற்றவர்களை நம்புவது. இவங்க இல்லைன்னா நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. இப்படி ஒரு மைண்ட் செட்டில் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யாரை நம்புறீங்களோ அந்த நபரையே நம்மளை விட்டு தூக்கிடுவார். ஒன்று, அந்த ஆள் உங்கள்கிட்ட பேசாமலே போயிடும். ஏன்? நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இவர் இருந்தால் தான் இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆளை நினச்சிங்கன்னா, அவர் இல்லாமலையும் கர்த்தர் அதை செய்வார், நிரூபித்து காட்டுவார். மனித நிழல்ல வாழ்கிறத விட்டு வெளியே வாங்க. இது ஒரு விதமான அடிக்ஷன், அடிமைத்தனம். சிலர் அப்படியே மைண்ட் செட் மாறிடும்.
இது இருந்தால் தான் என்னால் முடியும், இவங்க இருந்தால் தான் என்னால் சாதிக்க முடியும், இவங்க இல்லைன்னா நானும் இல்லை. ஆண்டவருக்கு ஒரு வனாந்தரத்தை போட்டு யாருமே இல்லட்டாலும் உன்னை நான் வழி நடத்துவேன்னு காண்பிப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான ஒரு வேர்ஸ், நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொல்லலை. என்னாகமம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மோசேக்கே கற்றுக் கொடுத்தார், மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னாகமம் 10ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் கற்றுத்தரார். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். ரொம்ப முக்கியமானது, அதனால நான் சேர்ந்து வாசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கொள்ளுங்கள். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்ட போது இவ்விதமாய் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே பிரயாணம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாபை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். ஓபாப் என்கிற ஸ்தோத்திரம் தன்னுடைய மனைவியினுடைய சகோதரனை கூப்பிடுறான். மனைவியினுடைய சகோதரனை கூப்பிடுறான். எப்ப நீ வா, ஆண்டவர் மோசையை கொண்டு ஜனங்களை வழி நடத்துவேன்னு சொன்னார். இப்போ மோசை என்ன சொல்றான், ஓபாபு வந்தா நல்லா இருக்கும். மனித நிழலுக்குள்ள போறான். ஏன் போனான்? 30ஆம் வசனம். அதற்கு அவன், நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போக வேண்டும் என்றான். 31ஆம் வசனம். அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம். விட்டபாடு இல்லை மோசே. ஏன்? வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களை போல இருப்பாய். ஆண்டவர் இந்த வேர்டை வச்சு தான் என்கிட்ட இருதயத்தில் ஆழமாக இடைப்பட்டார். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர் சொன்னார், நீ பேசு இந்த வார்த்தையை. நிறைய பேர் சிலரை கண்களை மாதிரி வச்சிருக்காங்க. இவங்க இருந்தால் தான் முடியும், இவங்களுக்கு தான் அந்த அனுபவம் இருக்கு. ஓபாப் அப்படின்னா அவன் வனாந்திரத்தில் எல்லாமே அவனுக்கு தெரியும். இது மோசேக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போ நீ வந்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும்பா, எங்கெங்கே பாளைய மரங்கன்னு நீ சொல்லித்தா. ஆனால் ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்காரு, ஓபாபை வைத்து நான் ஜனங்களை நடத்த மாட்டேன். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பத்தை வைத்து எங்க பாளையம் இறங்கணுங்கிறத நான் தீர்மானிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். மோசே, நீ மனித நிழல்ல வாழக்கூடாது, என் ஜனம் என்னுடைய நிழல்ல வாழணும், மனுஷ நிழல்ல இருந்து வெளியே வரணும்னு கர்த்தர் பேசுறார். நீ எங்களை விட்டு போக வேண்டாம். வனாந்திரத்தில் எங்கெங்க நம்ம ஸ்டே பண்ணலாம், எங்கெங்க டென்ட் போடணும் உனக்கு தான் தெரியும்ப்பா. நீ எங்க கண்களை போல இருப்ப, நீ கூட வா. மறுபடியும் சொல்றான், உனக்கு நன்மை செய்வோம். 33ஆம் வசனம். ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஓபாப் அல்ல, கர்த்தருடைய பிரசன்னம் என்கிற நிழல் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. இவங்க இருந்தா இப்படி ஆயிரலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அங்கதான் கர்த்தர் கொஞ்சம் செக் வைக்கிறார். இல்லப்பா, ஒன்ன நடத்துறதுக்கு நான் மேக ஸ்தம்பத்தை வச்சிருக்கிறேன், இரவுல நடத்துறதுக்கு அக்கினி ஸ்தம்பம் இருக்கு. வெளியே வாங்க மனித நிழலை விட்டு. ஆண்டவர் தெளிவா பேசுறார். இப்போ கர்த்தருடைய பெட்டி எதுக்காக அவனை கூப்பிட்டானோ அந்த வேலையை ஆண்டவர் எப்படி செய்றார் பாருங்க. கர்த்தருடைய பெட்டி இளைப்பாறும் ஸ்தலத்தை அவங்களுக்கு காண்பிச்சு, ஓபாபு சொல்ற இடத்துல இல்ல, ஆண்டவருடைய பிரசன்னம் லீட் பண்ற விதமா நடக்கணும். அதுதான் சபை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனித நிழலுக்குள்ள இருப்பதல்ல. ஆண்டவர் என்ன சொல்றார் அதைத்தான் செய்யணும். 34ஆம் வசனம். அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கி இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய மேகம் தான் நம்மளை கைட் பண்ணும். ஆவியானவருடைய நடத்துதல் அதுதான் நமக்கு தேவை. இந்த மனித நிழலுக்குள்ள இருக்கிறவங்களால கர்த்தருடைய நடத்துதலை விளங்கி கொள்ள முடியாது. எல்லாமே வித்தியாசமா யோசிப்பாங்க.
ஒரு நபரை சார்ந்தே யோசிப்பாங்க. ஆண்டவர் அடுத்து காட்டுவார். எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி மோசே யோசிக்கும் போது கர்த்தர் என்ன செஞ்சார்? ஓபாபை வரவிடாம 40 வருஷம் நடத்தி காண்பிச்சார். ஒரு நாள் நடக்க தெரியாத வனாந்திரத்தில் 40 வருஷம் நடத்தினது ஓபாப் அல்ல, மோசே அல்ல, கர்த்தருடைய மேகம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மைண்ட்ல ஒரு விடுதலை வரணும், டெலிவரன்ஸ் வரணும். இந்த நிழல்ல இருந்தா வெளியே வந்துருங்க. 2 நாளாகமம் 16:12 ஆசா தன்னுடைய பலவீனமான நாட்கள்ல பிரச்சனை வந்தபோது அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடுறான். 39ஆம் வருஷம் அவனுடைய அரசாட்சி நாட்கள்ல ஆசாக்கு காலில் வியாதி, மிகவும் நோவு, உக்கிரமா இருக்கு, வியாதி கடுமையா இருக்கு. வியாதியிலும் கர்த்தரை அல்ல, பிரச்சனையிலும் சிலர் கர்த்தர்கிட்ட வரமாட்டாங்க பாருங்க, அப்படி வீராப்புல நிற்பாங்க. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. கர்த்தரை அல்ல, மனித நிலையிலேயே தேடுறான், பரிகாரிகளையே தேடுறான். மருத்துவம் தவறல்ல, மருந்து எடுப்பது தவறல்ல, மருத்துவர்கிட்ட போறதும் தவறல்ல. அந்த சோர்ஸையும் ஆண்டவர் தான் வச்சிருக்கிறார். அது தெரியுமா உங்களுக்கு? சுகம் பெறுவதற்கான வழிகளில் ஒன்று என்னது? மருந்து. ஆனால் அது உங்கள் விசுவாசத்தை பொறுத்தது. ஆண்டவர் தான் அதையும் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். மூலிகை செடிகள் எல்லாம் மருந்து, மெடிசின்ஸ், இதெல்லாம் ஆண்டவர் தான் வச்சிருக்கிறார். நமக்கு எதை சாப்பிடணும்னு தெரியாது, அதுதான் மருத்துவர்கிட்ட போகிறோம். அப்போ நம்முடைய சரீரத்துக்கு ஏற்ற சிகிச்சை கிடைக்கும். என்ன சொல்ல வர்றேன்னா, நம்ம மருத்துவம் நம்ம எடுப்பது தப்பு இல்லை, மருந்து எடுப்பது தப்பு இல்லை. இந்த மருந்து தான் என்ன சுகப்படுத்தும் நம்பினீங்கன்னா அது தப்பு. இந்த டாக்டர்னால தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம தப்பு. அல்லேலூயா. இவர் மட்டும் அன்னைக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா நான் இல்லைப்பா அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் தான் உங்களையும் என்னையும் காப்பாற்றி வச்சிருக்கிறார். இந்த டாக்டருக்கு நன்றி சொல்லலாம், பாராட்டலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்மை வாழ வைத்தவர் அவர் என்பதை அறிக்கை செய்ய வேண்டாம். ஆண்டவர் தான் சுகத்தை. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அந்த காலம் வரைக்கும் நம்ம வாழ்றோம். காலத்தை அவர் கையில் வச்சிருக்காரு. நீங்க நினைக்கிறீங்க இந்த டாக்டர்கிட்ட போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தனால தான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை, நான் கொடுத்த ஜீவன் கிருபையினால தான் உயிரோட இருக்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? மருத்துவர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம மருந்துக்கோ மருத்துவருக்கோ விரோதி அல்ல, ஆனால் நாம் வசனத்தை வசனமாக பிரசங்கிக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை உலக மனுஷன் மேல் அல்ல, கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தன் பலத்தை நம்புறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கலாம், டைம் இல்லை. ஒரு வசனத்தை மட்டும் செகண்ட் பார்ட்டுக்காக சொல்றேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், எல்லாரும் சொல்லுங்க, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. ஏன் சுய புத்தி? நான் பண்ண ஸ்ட்ராட்டஜி, நான் போட்ட ஐடியா, நான் போட்ட திட்டத்தினால தான் ஜெயிச்சிருக்கோம். இதில் நிற்கக்கூடாது. இது ஒரு நாள் தோற்று போகும். இதான் தன் பலமாகிய நிழல். சிலர் இதிலே வாழ்வாங்க. நான் ஜெபம் பண்ணனால தான் இன்னைக்கு உயிரோட இருக்கு. இல்லை இல்லை இல்லை, உன் சுய புத்தியில சாயாத நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம், எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் அவரை நினைங்க, ஒவ்வொரு செகண்டும் அவரை நினைங்க. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். மனித நிழல்ல ஒன்று மற்றவர்களை நம்புவது, இரண்டாவது தன் பலமாகிய நிழல் நம்மையே நம்பி இருக்கிறது. என்னால் முடியும், நான் எதனால் சாதிப்பேன். இது எது வரைக்கும்? பலன் இருக்கிற வரைக்கும் தான். இது எது வரைக்கும்? பலன் இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் கர்த்தருடைய நிழல்ல இருந்தா அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். எல்லாரும் சொல்லுங்க, முதிர் வயதிலும் கனி தந்து. ஒருத்தருமே சொல்லலை. ஆண்டவரே சொன்னவங்க மட்டும் முதிர் வயது மட்டும் கனி கொடுத்து, திரும்ப ஒரு வாய்ப்பு தரேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லாம, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும். 92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம்.
முதிர் வயதிலும் கனி கொடுப்பாங்க. யார்? நேசருடைய நிழல்ல இருக்கிறவங்க. நேசருடைய நிழல்ல இருக்கிறவங்க. நாலாவது, உலகத்தின் நிழல். ஏசாயா 30:2-3 வசனங்கள். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும். பார்வோன்கிறது ஒரு உலகத்தின் ஆவி. அந்த பலன்ல நீ பலக்கிறியா? எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ. யார் இந்த நிழலுக்குள்ள போவாங்க? முரட்டாட்டம் பண்றவன், சண்டை போடுறவன். இவங்க என்ன செய்வாங்களாம்? கர்த்தருடைய நிழல்ல வாழ்றதுக்கு பதிலா எகிப்தின் நிழல்ல போய் ஒதுங்க நினைப்பாங்க. உலகத்தின் நிழலுக்குள்ள போய் கொஞ்சம் அடைக்கலம் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றார். அடுத்த வசனம், பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சையாகவும் இருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளை உலகத்தின் நிழல்ல வாழ்றது அவனுக்கு அவமானம். மனித நிழல்ல வாழ்றது அவனுக்கு அவமானம். நாம் தேவனுடைய நிழல்ல வாழ வேண்டும். 2 கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய நிழலுக்குள்ள வாங்க. உலகத்தின் நிழல் எப்படிப்பட்டது? கவர்ச்சிகரமானது, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் பார்க்கறதுக்கு. மத்தேயு 4:8-9 வசனம். இயேசுவுக்கு அந்த கவர்ச்சியை காண்பிக்கிறான். உயர்ந்த மலையில கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் காட்டுறான். அன்னைக்கு இருந்த முழு உலகத்தையும் காட்டுறான். இன்னைக்கு இருக்கிற முழு உலகத்தையும் பிசாசு மொபைல்ல காட்டுறான். அன்னைக்கு மலையில காண்பிச்சான், இன்னைக்கு எதுல காட்டுறான்? மொபைல்ல காட்டுறான். விழுந்துடக்கூடாது. சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும், ராஜ்யத்தை காட்டுறான். பாரு எவ்வளோ பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் அதனுடைய பவர், அதனால மேன்மையும் காட்டுறான். அவருக்கு காண்பித்து ஒரு சில நிமிஷத்துக்குள்ள இது நடக்கு. ஆமென். இன்னைக்கு மலைக்கு போய் காட்ட வேண்டாம், வீட்டில் இருந்து நம்ம கையில் இருக்கிற மொபைலை வச்சே காட்டுவான். இதுதான் உலக மகிமனு. முழு உலகத்தையும் மகிமையும் காட்டி ஆண்டவரை கீழே தள்ள நினைக்கிறான். சிலுவைக்கு போக வேண்டாம், ரத்தம் சிந்த வேண்டாம், பாடுகளே வேண்டாம்பா. ஈஸியா சுலபமா ஒன்னே ஒன்று, சாஷ்டாங்கமா விழுந்து என்ன செய். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி விழணுமா? இன்னைக்கு நிறைய பேர் தங்க வாழ்க்கையை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து உலகத்துக்கு சாஷ்டாங்கமா விழுந்துட்டாங்க. உலகத்தில் விழுந்தனால அவங்களுக்கு பெயர், புகழ், பணம், டாப்புக்கு போறான். பிசாசு எல்லாத்தையும் கொடுப்பான். கொடுத்து 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 மேலே கொண்டு போய் பொத்துன்னு கீழே போடுவான். இன்னைக்கு ஆண்டவர் இல்லாமலையும் உலகத்தில் என்ன செய்யறான்? மனுஷன் பெரிய இடத்துக்கு போறான். அதெல்லாம் உலக மகிமை. ஒரு நாள் கீழே வரும், ஒரு நாள் என்ன செய்யும்? ஸ்தோத்திரம். பாஸ்டர், இதெல்லாம் இருந்தால் தானே நம்மளை மதிக்கிறாங்க. அந்த மதிப்பு நமக்கு வேண்டாம், நிரந்தரம் கிடையாது. நான் எப்பவுமே சொல்வேன், நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய அன்பையும் பார்த்து மதிக்கணும் உலகம். அவங்க தான் உண்மையானவங்க. நம்முடைய பணம், நம்முடைய அறிவு, நம்முடைய அந்தஸ்து, இதை பார்த்து நம்மளை ஒரு ஆள் மதிக்கிறாங்கன்னா ஒரு நாள் அந்த மதிப்பு போயிடும். ஏனென்றால் ஒரு நாள் இந்த அந்தஸ்தும் நம்மை விட்டு போகும். வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மேலே இருக்கிறவன் நாளைக்கு கீழே வருவான், இன்னைக்கு கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேலே போகிறான். இது எதை வைத்து? உலகத்தின் பொருளாதாரம், உலக நன்மையை வச்சு சொல்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அழிந்து போகக்கூடியதுன்னு அவனே சொல்கிறான், உலகத்தானே சொல்கிறான். வாழ்க்கை வட்டம்னா என்ன அர்த்தம்? இது நிரந்தரம் கிடையாதுப்பா. மேலே இருக்கிற நீ கீழே வரணும், கீழே இருக்கிறவன் என்ன செய்வான்? அப்போ இதை வைத்து ஒரு மனுஷனை மதித்தால் ஒரு நாள் நம்மளை மதிக்கிறவன் மதிக்காம என்ன செய்வான்? அதனால நம்ம அவர்களுடைய மதிப்பை தேட வேண்டாம். நாம் இயேசுவின் நிழல்ல வாழ்ந்து அவர் தருகிற அந்த மதிப்புல சாட்சியில நிற்கவும். ஆமென். கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ரூத் 1:1 பஞ்சம் வந்தது. இந்த நகோமி குடும்பம் எங்க போனாங்க? எலிமெலேக், நகோமி அந்த 2 குமாரலோட, ஸ்தோத்திரம், மோவாப் என்கிற உலகத்தின் நிழல்ல போய் ஒதுங்க போயிட்டாங்க. கர்த்தருடைய நிழல்ல, சர்வ வல்லவருடைய நிழல்ல வாழ வேண்டியவங்க. நல்லா கவனிங்க. பக்கத்தில் கொஞ்சம் விழிப்பா இல்லைன்னா ஒரு பிரைஸ் லாட போட்டுருங்க.
முக்கியமான செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நிழல்ல வாழ வேண்டியவங்க எகிப்தின் உலகத்தின் நிழலுக்குள்ள போறாங்க. மோவாபின் நிழல். எதனால போனாங்க? பிரச்சனை அவங்களை அங்க இழுத்துட்டு போகுது. கர்த்தர் சொல்றாரு, நீங்களா போனாலும் சரி, பிரச்சனை நிமித்தம் உலகத்துக்குள்ள நிழல்ல போனாலும் சரி, அது தப்பு. அந்த நிழலுக்குள்ள போகாதீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. என் சூழ்நிலையினால நான் போனேன், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதே பெத்லகேம்ல ஒரு சத்தம் மறுபடி கேட்டது. நகோமிக்கு லேட்டா கேட்டுச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டா. இப்போ கேட்குது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அருளினா. நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய நிழல்ல, நேசருடைய நிழல்ல இருந்தா இன்னைக்கு பஞ்சம், நாளைக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு பட்டினி, நாளைக்கு உங்களுக்கு திருப்தியான சாப்பாடு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. வனாந்திரம் நம்மளை சோதிப்பதற்கு, வனாந்திரம் நம்மை செக் பண்றதுக்கு. அந்த வனாந்திரத்தில் உலகத்தின் நிழலுக்குள்ள ஒதுங்கிறாதீங்க. பாடு சகிக்க மனமில்லாத அனுபவம், உலகத்தின் நிழலுக்குள்ள போயிட்டாங்க. வேண்டாம், நேசருடைய நிழல்ல நீங்க சாய்ந்திருக்கணும். பிரச்சனையும் போராட்டமும் உங்களை ஒரு விஷயத்தை டிசைட் பண்ற அளவுக்கு கொண்டு போயிடக்கூடாது. நெருக்கடி போராட்டம் வந்தாலும் தேவ பிரசன்னத்தில் காத்திருந்த அவருடைய நடத்துதலின்படி முடிவிடுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தின் நிழல்ல வாழ்றவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு என்ன தீர்வு? தற்காலிக தீர்வு, டெம்பரவரியான ஒரு ரிலீஃபை தான் உலகத்தின் நிழல்ல உள்ளவங்க சிந்திப்பாங்க, யோசிப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய நிழல்ல வாழுகிறவங்க நிரந்தர தீர்வை யோசிப்பாங்க. நகோமி யோசித்தது டெம்பரவரியான ஒரு ரிலீஃப் தான், நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமா மோவாப்ல சர்வே பண்ண முடியாது, எல்லாம் திரும்ப வர்றாங்க. உலகத்தின் நிழல் நமக்கு வேதனையை கொண்டு வரும். உலகத்தின் நிழல் நமக்கு அவமானத்தை கொண்டு வரும். நிறைவுள்ளவளாய் போனேன், குறைவுள்ளவளாய் வருகிறேன். இந்த குறைவை கொண்டு வந்ததுதான் உலகத்தின் நிழல். போகும்போது நல்லா போனாங்க. ஏன் போனாங்க? இனி ஆகாரங்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டுறக்கூடாது. இப்படி வாழ்ந்துட்டு நம்மளால இதுக்கு மேல கஷ்டப்பட முடியாது, பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஓடினாங்க. ஆனா போன நிலையில கூட வரல, குறைவோட வர்றாங்க. உலகத்தின் நிழல் உங்களை குறைவுபடுத்தி அனுப்பும். எருசலேமிலிருந்து எரிகோவாகிய மேட்டிலேருந்து கீழே போறான். கல்லர்கள் கையில் அகப்பட்டு குற்றுயிராக்கப்பட்டான். உலகத்தின் நிழலை தேடி போகிறவர்கள் குற்றுயிராக்கப்படுவார்கள். உலகத்தின் நிழல்ல ஒதுங்குறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உலகத்தின் நிழலுக்குள்ள வாழுகிறவர்களுக்கு 1% கூட பாதுகாப்பு கிடையாது. லோத்து ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். லோத்து உலகத்தின் நிழல்ல வாழ்ந்தவன். அந்த சோதம் குமார பட்டணம் அழிவுக்குரிய பட்டணம், கர்த்தருடைய கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்ட பட்டணம். இவனுக்கு எப்படி தெரியுதுன்னா, கர்த்தருடைய தோட்டமாகிய ஏதேன போல தெரியுதான். அவன் கண்ணு எப்படி இருக்கோ தெரியல. இன்னைக்கு நிறைய நேரம் சின்ன பிள்ளை கூட சொல்லிடும் இது தப்பு அப்படின்னு. அது சிலருக்கு எப்படி தெரியுது? ஏதேன போல தெரியுது. அநேக நேரம் படித்தவர்கள் கூட தவறி போறாங்க, கரெக்டா சஜஸ்ட் பண்ண முடியல. உலகத்தின் நிழல்ல இருந்து அது தெரியாது. லோத்து கர்த்தருடைய நிழல், கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாமுடைய நிழல்ல இருந்து எங்க போறான்? உலகத்தின் நிழலுக்கு ஓடுறான். உலகத்தின் நிழலுக்கு ஓடுறான். ஒன்றை கூட அவன் பார்க்க முடியல, எல்லாத்தையும் இழந்து தான் வெளியே வந்தான். உலகத்தின் நிழல் நம்மை வேதனைப்படுத்தும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நிழல்ல சாய்ந்து கொள்ள இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். ஹல்லேலூயா. 5வதாக ஷேடோ ஆஃப் டெத், மரண நிழல். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சில டிரான்ஸ்லேஷன்ல மரண நிழல்னு சொல்லப்பட்டு இந்த விளக்கம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இந்த மரண நிழலுக்குள்ள நம்ம வாழ்க்கை சில நேரம் போகும். ஆண்டவர் அனுமதிப்பார். ஏன் நடந்து தெரியல, எதுக்கு எனக்கு இந்த சம்பவங்கள்லாம் நடக்கு, வேதனைக்கு மேல வேதனை.
ஒரு டீப் டார்க்னஸ், சொல்ல முடியாத இருள் என் வாழ்க்கையை ஆட்கொள்ளுகிறது ஆண்டவரே. ஆனா ஒன்றை மாத்திரம் மறந்துடாதீங்க, இந்த மரண நிலையில கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். அங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஏன் பேசினவங்க சிலர் பேசாம போயிட்டாங்க? ஏன் இவ்வளவு பாடு? ஏன் இவ்வளவு நெருக்கம்? நம்பினவங்க கைவிட்டாங்களே, எதிர்பார்த்தவங்க எதிர்பார்த்தபடி இல்லையே. இது மரண நிழல். அப்படிதான் இருக்கும். இது மரண நிழல். எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா அப்படிங்கிறது கூட சந்தேகமா இருக்கும். இந்த மரண நிழலுக்குள்ள கர்த்தர் தாவீதை கொண்டு போனார். இந்த மரண நிழலுக்குள்ள அநேக பரிசுத்தவான்களை கொண்டு போனார். உங்க வாழ்க்கை இந்த மரண நிழலுக்குள்ள போயிட்டு இருந்தா இன்னைக்கு ஒன்றை மாத்த சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். தேற்றுக்கு தான் வசனம். இது நம்மளை தேற்றிக் கொண்டே இருக்கும், நம்மை ஆற்றிக் கொண்டே இருக்கும், நம்மை தைரியப்படுத்தி கொண்டே இருக்கும். மரண நிழல். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காற்று வீசும். இழப்புகள், வேதனைகள், மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிற, ஆறுதல் படுத்த ஆள் இல்லை, நேசிக்க யாரும் இல்லை, தூக்கிவிட ஆள் இல்லை. இந்த பாதையில் கொண்டு போகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இந்த பாதை நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது. இந்த மரண நிழல் தற்காலிகமானது. உலக மனுஷன் இந்த நிழல்ல போய் மரிச்சிருவான். ஆனா தேவ பிள்ளை இந்த நிழல்ல போய் திரும்ப புதுபலன் அடைந்து வெளியே வருவோம். அதுதான் கிறிஸ்தவர்களுடைய அனுபவம். அதுதான் சத்திய மார்க்கத்திலே நடக்கிற தேவ பிள்ளைகளுடைய அனுபவம். அதுதான் அபிஷேகம் பெற்ற சத்தியமுள்ள சபையில கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளின் அனுபவம். நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. உலக மனுஷன் பாரம்பரிய கிறிஸ்தவன், பிறந்தலேருந்து பல தலைமுறையா கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. மரண நிழல்ல அவன் ஒண்ணு இல்லாம போயிடுறான். யார்கிட்டயோ போய் நிற்கிறாங்க, ஒன்றும் கிடைக்காம வெறுமையா திரும்பி எல்லாத்தையும் வீணாக்கி ஆண்டவர் மேலேயே வெறுப்பு வருது. காரணம், இந்த மரண நிழல் ஏன் வருது, எதுக்கு வருதுங்கிற சத்தியம் அந்த சபையில போதிக்கப்படுறது இல்லை. சத்தியம் இல்லாத சபைகள்ல நடக்கிற மனிதர்கள் பிரச்சனை போராட்டம் வரும்போது நொறுங்கி போவாங்க. ஆனால் சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல தேவன் நம்மை வைத்திருப்பார் என்றால், இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற உங்களுக்கு இந்த மரண நிழலின் பாதையில் போனாலும் தைரியமா நிற்பீங்க. ஏனென்றால் கர்த்தர் ஏற்கனவே நம்மோடு பேசுகிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்ல அல்லையா சொல்லலாமா? அபிஷேகம் இல்லாத இடத்துல வார்த்தையும் இருக்காது. அல்லேலூயா. அபிஷேகம் இல்லாத இடத்துல வார்த்தை கிடைக்காது. ஆவியானவர்கள் இல்லாத இடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்காது. வசனம் பேசப்படும், அது சொற்பொழிவாக மாறிவிடும். எந்த இடத்துல ஆவியானவரும் அவருடைய அபிஷேகமும் இருக்குதோ அந்த இடத்துல வார்த்தை கிடைக்கும். ஆறாவது நிழல், சபையின் நிழல். பேழை சபைக்கு அடையாளம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14ஆம் வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு. இந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. அந்த பேழையில அறைகளை உண்டு பண்ணி உள்ளும் புறமும் சபை ஐக்கியத்தை பேணி பாதுகாக்கணும். ஆமென். கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்காகவும் கர்த்தர் இந்த சபையை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்காக இந்த சபை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சபையின் நிழல்ல இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமா வரும். ஆமென். இந்த சபையின் நிழலுக்குள்ள இருக்கணும். 8 பேர் இந்த பேழையாகிய சபையின் நிழலுக்குள்ள இருந்தாங்க. அவர்கள் ஜீவன் காக்கப்பட்டது. அவர்களைத்தான் கர்த்தர் அடுத்தது ஒரு புதிய பூமியை கொண்டு வந்த போது எல்லாத்தையும் சீர்படுத்தினதுக்கு அப்புறம் ஸ்தோத்திரம், பாவம் செய்த மனிதர்கள் துன்மார்க்கரை எல்லாம் அழித்து ஒரு புதிய துவக்கத்தில்
சபைக்குள்ள இருந்த 8 பேரை தான் கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். பேழை அரராத்து மலையில தங்கியது. சபை ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே சேர்த்து கொள்ளப்படும். பேழை அரராத்து மலையில அப்படியே வர்ற வெள்ளம், மேலந்து மலை, கீழிருந்து பூமியின் ஊற்று கண்கள் திறந்து 2 பக்கமும் தண்ணி வருது. நடுவுல பேலை மிதக்குது. எவ்வளவு போராட்டம், பிரச்சனை, வானமண்டல பொல்லாதாவி போராடினாலும், பாதாளத்தின் வல்லமை மேற்கொள்ள நினைத்தாலும் சபையை மேற்கொள்ள முடியாது. அப்படியே சபை பிரச்சனைக்கு மேல மிதந்து 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 ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே இயேசுவை சபை சந்திக்கும். இயேசுவை சபை சந்திக்கும். அன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அன்றைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும். அரராத்து மலையில பேழை தங்கியது. சபை இந்த உலகத்துல எங்கேயும் தங்காதுங்க. மத்திய ஆகாயத்துல சபை தங்க போகிறது. அல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஆண்டவரை சந்திக்க போறோங்கிற எதிர்பார்ப்போட ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கை தட்டினா அபிஷேகம் வருதுன்னா கையை தட்டிடணும். ஆமென். கொட்டை அடிச்சாதான் அபிஷேகம் வருதுன்னா கொட்டை அடிக்கலாமே, தப்பு இல்லை. எப்படி பழகி இருக்கிறோமோ அப்படி கடைசி வர கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. சில நேரம் நல்ல வேகமா உற்சாகமா ஆவியில் அப்படி நல்லா பாடும்போது நமக்கு அப்பதான் பாடின மாதிரி இருக்குன்னா அப்படி பாடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆவியானவர் நம்ம கூட உலாவுறதை நம்ம ஃபீல் பண்ணணும். 6 நேரத்தில் அந்த எனக்கும் கிருபை போதுமே, போன வாரம் அந்த பாட்டை தான் ஒரு ரெக்கார்டிங், வர்ஷிப் ஒரு ரெக்கார்டிங் எடுத்தோம். இன்னைக்கு அது பாடிட்டு இருக்கும்போது நான் கீழே தான் உட்காந்து ஆராய்ச்சிட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கு மேலே உட்கார முடியல. சரி, கொஞ்சம் ஒரு சர்வீஸ் முழுசும் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். சரி, கொஞ்சம் மெசேஜ் நேரம் போகலான்னு கீழே உட்காந்துட்டு என்னால் உட்கார முடியல. அந்த பாட்டை கேட்டோன்னே தன்னால் மேலே வந்து கை தட்டிட்டு இருந்தேன். நம்ம வாழ்க்கையில் எப்படி பழக்கப்பட்டிருக்கிறோம்? டேமரின் அடித்து பாடினா நல்லா இருக்குன்னா வீட்டில் ஒரு 2 டேமரினை வாங்கி அடித்து பாடுங்க, தப்பே கிடையாது. ட்ரம் அடித்து பாடணும் அப்படின்னா வீட்டில் 2 ட்ரம்மை வாங்கி என்ன செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆமென். ஆவியானவரை நம்ம எப்படி தொழுது கொள்ளணுமோ அவர் நடத்துகிறாரோ அந்த பிரகாரம், ஆனால் வசனத்தின் பிரகாரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியம். அரராத்து மலையில் போய் தங்குது பேலை. அந்த மலையில் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணி தான் அங்கேருந்து கர்த்தர் இந்த 8 பேரை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்து ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய துவக்கம். மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை, அங்கிருந்து ஆண்டவர் பரிசுத்தவான்களை எடுத்து கிரியைகளுக்கேற்ற பிரதிபலனை கொடுத்து 7 வருஷம் மத்திய ஆகாயத்தில் இயேசுவோடு இருந்து ஆட்டுக்குட்டியாண்டிய கல்யாண விருந்துனா சோறு போட மாட்டாங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரவாரம். ஆமென். நம்ம ஊர் அசன மாதிரி நினச்சிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விருந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அல்லேலூயா. அங்கே போகணுன்னா சபையின் நிழலுக்குள்ளே இருக்கணும். தனி நபரெல்லாம் சேர்த்துக்கொள்ள வரமாட்டார். நான் அடித்து சொல்கிறேன், ஒரு சபையை சேர்த்துக்கொள்ள தான் இயேசு வர போகிறார். சபைக்கு வெளியே நிற்கக்கூடாது, சபைக்குள்ள அந்த நிழலில் தங்கி இருக்கணும். பேழை என்கிற நிழலில் இருந்த 8 பேர் காக்கப்பட்டார்கள். சபை என்கிற நிழலுக்குள் இருக்கிற நீங்கள் காக்கப்படுவீர்கள், உங்கள் பிள்ளைகள் காக்கப்படுவார்கள். அப்போஸ்தலர் 2:41 4 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று அப்போஸ்தலருடைய உபதேசம், 2வது ஐக்கியம். சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அந்யோன்யம். சபை ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. இந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. சபை ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. எபிரேயர் 10:24-25 சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, நாளானது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்கள், அவ்வளவாய், சத்தமா சொல்லுங்க, அவ்வளவாய். இயேசுவின் வருகை எவ்வளவு சீக்கிரமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதோ அவ்வளவு அதிகமா ஊழியம் செய்யுங்க. சபை கூடி வருதல சிலர் விட்டு விடுறது போல நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, ஒரு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, திரும்ப கிடைக்கும். சபை ஐக்கியத்தை மிஸ் பண்ணா மத்திய ஆகாயத்துக்கு போக முடியாது.
எதை மிஸ் பண்ணாலும் திரும்ப பெறலாம். ஆனால் சபை ஐக்கியத்தை விட்டுட்டீங்கன்னா மறுபடி கிடைக்காது. 3வது பாயிண்ட், அப்போஸ்தலர் உபதேசம், அந்யோன்யம், அப்பப்பிக்குதல், கம்யூனியன். அப்போஸ்தலர் 2:41 சொல்லிட்டு இருக்கேன். கம்யூனியன் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பந்தி, அதை அலட்சியம் பண்ணிடக்கூடாது. 4வது ஜெபம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சர்ச்சைக்கு வரேன், பந்தியில் பங்கெடுக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பர்சனலாக கர்த்தரோட கனெக்ட் ஆகணும். அதான் ஜெபம். வெறும் ப்ரேயர்னா ப்ரேயர் மட்டும் இல்லை, வர்ஷிப், தேவனோட கனெக்ட் ஆகிறது. ஜெபம் எதை குறிக்குதுன்னா தேவனோடு இருக்கிற உறவை குறிக்கிறது. அப்போ அந்த உறவையும் காத்துக்கொள்ளணும், அதில் உறுதியாக தரித்திருக்கணும். அதுதான் சபை. யார் சபை? அப்போஸ்தலர் 2:47, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சேர்த்து கொண்டு வர. ரட்சிக்கப்பட்டவங்க தான் சபைக்குள்ள வர முடியும். நீங்க இந்த பில்டிங்ல கர்த்தரை ஆராதிக்கலாம், சபையின் அங்கத்தினரா மாறி சர்வ சங்க சபையில உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படனா நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். சத்தியத்தின்படி வசனத்தின்படி வாழணும். பரிசுத்தமா ஜீவிக்கணும். தேவ சித்தத்தை செய்யணும். வருகையில் எவரோடு எடுத்துக்கொள்ளப்படணும். இதை விட வேற என்ன பெரிய இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றுமே இல்லை. சபைக்காக உங்களை அர்ப்பணிங்க. சர்ச் ஓரியன்டாக இருக்கணும். ஆண்டவர் சபையை சேர்த்துக்கொள்ள வரப்போறார். 92ஆம் சங்கீதத்தில் ஒரு அருமையான வசனம், ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற அனுபவம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். 13ஆம் வசனம், சங்கீதம் 92:13. இந்த சபையின் நிழலுக்குள்ள இருந்தா நீங்க செழித்திருக்கலாம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஊர்ல பெரிய ஆளா இருக்கணும். நீங்க பிசினஸ்ல இன்னும் வளரணும், செழித்திருக்கணும். அப்ப கர்த்தருடைய சபையில நாட்டப்படணும். இங்க வேறு விட்டுட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் செழித்திருக்க பண்ணுவார். பிரகாரங்கிறது வெளியில, பிரகாரம் வெளியில இருக்கிறது தான் பிரகாரம். 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ பிரகாரம் வெளியில நீங்க செழிப்பா உலகத்துல, சமுதாயத்துல, வேலை ஸ்தலத்துல, நண்பர்கள் முன்னால, சொந்தக்காரங்க முன்னால செழித்திருக்கணும்னா நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்படணும். வேறு வெளியே தெரியாது, ஃபவுண்டேஷன் வெளியே தெரியாது. ஆனா ஒரு பெரிய கட்டடம் எழும்புறதுக்கு அந்த ஃபவுண்டேஷன் தான் காரணம். அது போல நீங்கள் நாட்டப்பட்டீங்கன்னா, வேர் விட்டா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 7வது, அழைக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரனுடைய நிழல். இந்த நிழல்ல இருக்கணும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பிணியாளிகளை படுக்கைகளின் மேலே கட்டில் மேலே கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படி அவர்களை வெளியிலே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தாங்க. கட்டிலோட தூக்கி. இயேசுநாதர் காலத்தில் கூரையை பிரித்து உள்ளே இறக்கினான் 4 பேர். திமிர்வாதக்காரனை பேதுரு பிஸியாக இருக்கார் ஊழியத்தில். அவர் போகும்போதே அற்புதம். எவ்வளோ பெரிய கடைசி கால எழுப்புதல் இதை விட பிரம்மாண்டமாக இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் நடந்து போகும்போதே ஜனங்கள் உயிரோட எழும்பணும். உள்ளே போய் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாலே பிணியாளிகள் சொஸ்தமாய் வெளியே சாட்சி சொல்லணும். திரும்ப அந்த வசனத்தை பார்க்கலாமா? பேதுரு நடந்து போகையில் நிழல் பட்டு, அந்த ஊழியக்காரனுடைய நிழல் பட்டு சிலர் சுகமாயிட்டாங்க. அப்போ அந்த ஊழியக்காரனுடைய நிழல்ல இருக்கணும். மோசே என்கிற ஊழியக்காரனுடைய நிழலில் பயிற்சி பெற்ற யோசுவா தலைவனானான். எலியா என்கிற ஊழியக்காரனுடைய நிழலில் இருந்து வார்ப்பிக்கப்பட்ட எலிசா 2 மடங்கு அபிஷேகத்தோடு ஊழியம் செய்தான். இயேசு கிறிஸ்து என்கிற நிழலில் இருந்த 12 சீசர்களில் 11 பேர் நிலைத்திருந்து உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறினார்கள். பவுல் என்கிற ஊழியக்காரனுடைய நிழலில் வாழ்ந்து ஊழியம் செய்த தீமோத்தேயு அந்த ஆதி அப்போஸ்தல கால சபையிலே மிகப்பெரிய ஊழியக்காரனாக மாறினார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே 3 நிழல்ல இருக்கணும். ஒன்று நேசருடைய நிழல், 2வது சபையின் நிழல், 3வது அழைக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரனுடைய நிழல். அதான் சர்ச் பாஸ்டர். வர்றவங்க போறவங்க எல்லாம் நிறைய ஊழியக்காரங்க இருப்பாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உங்களுக்குன்னு
வச்ச சபை உங்களுக்குன்னு ஒரு பாஸ்டர் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த நிழல்ல இருந்தா அற்புதம் நடக்கும் தன்னால. பிணியாளிகள் சொஸ்தமானாங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 18:4. ஆபிரகாம் என்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய நிழல்ல தேவதூதர்கள் வந்து இளைப்பாருனாங்க. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். மரத்தடி நிழல்ல இந்த ஊழியக்காரனுடைய வீட்டில் வந்து தேவதூதர்களை இளைப்பாற முடியும்னா, தேவனுடைய பிள்ளைகள் இந்த சபைக்கு வரும்போது, இந்த சபையில் ஊழியக்காரனா என்ன வைத்திருக்கிறார்? என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். இந்த ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும். இந்த சபை ஒரு மரத்தடி நிழல் போல. மரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய நிழல்ல நம்ம வந்து நிற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது இளைப்பாறுதல் உங்களுக்குள்ள வரும். உலகத்தின் நிழலை விட்டு வெளியே வாங்க, மனித நிழலை விட்டு வெளியே வாங்க. ஸ்தோத்திரம். பிசாசுடைய நிழல்ல இருந்து வெளியே வந்துருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளா மாற்றி அவருடைய நிழலுக்குள் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். மரண நிழல் டெம்பரவரியானது, அது வெளியே வந்துடலாம். ஆண்டவர் 3 நிழல்ல நம்மளை வைக்கிறார். 1 நேசருடைய நிழல், 2வது சபையின் நிழல், 3வது அழைக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரனுடைய நிழல். அந்த நிழல்ல வாழும்போது எல்லா ஆசீர்வாதமும் நிறைவாய் கிடைக்கும். எஞ்சிய நாட்களில் கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தர வேண்டும் என்று சொல்லி இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று